போட்டித் பிடிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து எத்திக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 3 வேர்டிங் பார்க்க போகிறோம். ஒன்று ஹானஸ்ட்டு, ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்னா இன்டெகிரிட்டின்னு ஒரு வார்த்தை பார்க்க போகிறோம். 3மே முக்கியமான வார்த்தை. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராபிட்டின்னு ஒரு வார்த்தை பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம இப்போ எடுக்கக்கூடிய இந்த வேர்டிங்ஸு, இந்த எத்திக்கல் வேர்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு டெஃபினிஷன் படிக்கிங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் படிக்கிங்க, அதுக்கு ஒரு கோட்டு யார் சொன்னாங்கன்னு சொல்லி படிக்கிறோம். அதில் ஹானஸ்ட்டுங்கிறது ஒரு முக்கியமான வேர்டிங்ஸ். உன்னை ஏன் வேலைக்கு எடுக்கணும்னு கேட்டாங்கன்னா, ஹானஸ்ட்டாக இருப்பேன்னு சொன்னாவே போதும். ஹானஸ்ட்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, உண்மையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். உண்மையாக இருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஹானஸ்ட்டுங்கிற ஒரு வார்த்தை, அவன் என்னப்பா ஹானஸ்டான ஆள் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, உங்களுடைய மதிப்பு வந்து எல்லா இடத்துலையுமே உயரும். அந்த ஹானஸ்ட்டுங்கிறது ஒரு டிசிப்ளின் கேரக்டர். உண்மையாக இருக்கிறது தான். அதை தான் இந்த டெஃபினிஷனில் கொடுக்காங்க. ஏன்னா இட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் ஸ்டாண்டிங் பை த ட்ரூத். உண்மைக்காக இருக்கிறது. பீயிங் ட்ரூத்ஃபுல், உண்மையாக இருக்கிறது. ஓகே, நீங்கள் உண்மையாக இருக்கணும். அதேன்ற உண்மையின் சைடில் நீங்கள் இருக்கணும். அதான் வந்து ஹானஸ்ட். அப்போ வந்து உண்மையாக இருக்கணும், அதான் ஹானஸ்ட்டு. நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பழகிறனாலும் உண்மையாக இருக்கணும், எப்போவுமே ஹானஸ்ட்டாக இருக்கணும். இப்போ ஹானஸ்ட்டுங்கிறது அதான். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் நிறைய எக்ஸாம்பிள். ஹானஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்மளோட பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் மகாத்மா காந்தி தான் ஃபஸ்ட்டு. அப்படின்னா உண்மையாக இருக்கிறது. அப்போ அவர் வந்து என்ன கேட்டிங்கன்னா, பொய்யே சொல்ல மாட்டார். ஹரிச்சந்திர நாடகத்தை பார்க்குறாரு, அதுக்கப்புறம் பொய் எந்த சூழ்நிலையிலும் அவர் பொய் சொல்லவே இல்லை. தட் இஸ் ஹானஸ்ட் பர்சன். இதுமாதிரி ஹானஸ்ட்டாக நீங்கள் நிறைய சொல்லலாம். ஏகப்பட்ட கக்கன்ஜி ஹானஸ்ட்டாக இருப்பார். ஏன்னா டிஎன் சேஷன் ஹானஸ்ட்டாக இருப்பார். பிறகு நம்மளுடைய ரத்தன் டாட்டா ஹானஸ்ட்டாக இருப்பார். அப்போ அதை தான் கொடுக்குறாங்க. இந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பீயிங் ட்ரூத்ஃபுல் வித் யுவர் பார்ட்னர் இன் யர் ரிலேஷன்ஷிப். நீங்கள் உங்களுடைய பார்ட்னர்கிட்ட உண்மையாக இருந்தீங்கன்னா அந்த பாண்டிங் வந்து உடையவே உடையாது. நீங்கள் எப்போ உண்மையை விட்டு விலகுறீங்க, ஹானஸ்ட்டை விட்டு விலகுறீங்களோ பாண்டு உடஞ்சி போயிடும். அப்போ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமானது. இப்போ இதில் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. கேரளா கேட்டரில் உள்ள ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க, அவர் ஹானஸ்ட்டாக இருக்கனால 20 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காரு. கரப்ஷனே வாங்க மாட்டார் ஹானஸ்ட்டாக இருக்கிறது. இப்போ ஹானஸ்ட்டுங்கிறது ஒரு முக்கியமான நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஏன்னா ஏகப்பட்டது சொல்லலாம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு கோட் சொல்கிறார், நோ லெகசி இஸ் எ சோ ரிச்சஸ் ஹானஸ்டி. அதாவது ஹானஸ்ட்டுக்கு மேலே எந்த சாம்ராஜ்யமும் கிடையாது. ஏன்னா ஹானஸ்ட் தான் முக்கியம். ஒருத்தன் பெரிய பணக்காரனாக இருக்கலாம், அது பெருசு கிடையாது. நல்ல செல்வாக்கு உள்ளவனாக இருக்கலாம், அது பெருசு கிடையாது. நல்ல புகழ் உள்ளவனாக இருக்கலாம், பெருசு கிடையாது. அதிகாரம் இருக்கலாம், பெருசு கிடையாது. ஹானஸ்ட்டை விட எந்த சாம்ராஜ்யம் அதுக்கு உயர்ந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொல்கிறார். ஹானஸ்ட்னா உண்மையாக இருக்கிறது முக்கியமானது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டிங்கிறது அதுக்கு மேலே. இப்போ இன்டெகிரிட்டின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஒரு லேடர் படம் போட்டிங்கன்னு வச்சுருங்களேன். லேடரில் இப்படி ஏனியே இருக்குது. அதில் ஒரு ஹையஸ்ட்டு தான் என்னங்கன்னா ஹானஸ்ட். ஹானஸ்ட்டாக என்னென்னா, ஹானஸ்ட்னா குறைஞ்செல்லாம் கிடையாது, அது ஒரு ஹையர் டிகிரி. ஒரு லேடர் இருக்குது. லேடரில் பார்த்தீங்கன்னா அது வந்து சாதாரண கிடையாது, நிறைய கேரக்டரை தாண்டி எத்திக்ஸல் கேரக்டர் கடைசி தான் ஹானஸ்ட்னு வர்றது. ஹானஸ்ட்னா நீங்கள் உண்மையாக இருக்கிறது. என்ன இன்டெகிரிட்டிங்கிறது அதுக்கும் மேலே ஒரு லேடர். அப்போ இன்டெகிரிட்டினா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, எப்போதுமே ஹானஸ்ட்டாக இருக்குது, ஸ்ட்ரிக்டாக பிடிச்சிக்கிறது. இன்டெகிரிட்டியை வந்து ஹானஸ்ட்டாக ஸ்ட்ரிக்டாக பிடிச்சின்னா இன்டெகிரிட்டி. விடாப்பிடியாக இருக்கிறது, கன்சிஸ்டன்சியாக இருக்கிறது. அப்போ இன்டெகிரிட்டிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, தமிழில் என்ன கேட்டிங்கன்னா நேர்மையாக இருக்கிறது. ஹானஸ்ட்னால் நான் ஆக்சுவலாக இப்போ வரும்போது பொய் சொல்லிட்டேன் சார், ஒத்துக்கிட்டால் அது ஹானஸ்ட்டு. நான் பொய்யே சொல்ல மாட்டேன்னு தான் அதுக்கு பேர் என்னென்னா இன்டெகிரிட்டி. அப்போ இன்டெகிரிட்டிக்கு எக்ஸாம்பிள் யாருன்னா நம்ம காந்திஜி தான். எதுக்காரங்களும் விட்டு கொடுத்துடக்கூடாது. அப்போ இன்டெகிரிட்டிங்கிறது ஒரு முக்கியமான கீவேர்ட்ஸ் இன்டெகிரிட்டிங்கிறது. அப்போ இன்டெகிரிட்டிங்கிறது எந்த நிலைமையிலையும் பேக் அடிக்கூடாது, விடாப்பிடியாக இருக்கணும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம கிளைமேட் சேஞ்சுக்கு அந்த பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா, விடாப்பிடியாக இருந்தாங்க. இன்டெகிரிட்டி பர்சன். அந்த பொண்ணு யார்? இன்டெகிரிட்டி பர்சன், விடாப்பிடியாக இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள். அவங்களுடைய கொள்கை ஒன்று முடிவெடுத்துல காந்திஜி விடாப்பிடியாக இருந்தார். ஆப்ரஹாம் லிங்கன் எவ்வளவோ அந்த அவருக்கு எதிராக நிறைய இது வந்தாலும் அவர் விடாப்பிடியாக அவர் கொள்கையில் இருந்தார். அப்போ வந்து இதெல்லாம் என்னென்னா இன்டெகிரிட்டி பர்சன். இன்டெகிரிட்டிங்கிறது அதுக்கு மேலே. அப்போ ஹானஸ்ட்டுங்கிறது ஒரு ஹையர் டிகிரி. எப்போதுமே, அதாவது ஒரு ஆள் பார்த்தாங்க பார்க்கல, எப்போவுமே நம்ம நேர்மையாக இருந்தால் அதுக்கு பேர் இன்டெகிரிட்டி. ஒரு சிக்னல் லைட் இருக்குது, அந்த சிக்னல் லைட்டில் நீங்கள் போகிறீங்க, காலையிலேயே 4 மணிக்கு போகிறீங்க, யாருமே நிற்கலை, நீங்கள் பாட்டில் போயிட்டீங்க, யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. ஓகே, இது யாருக்கும் பாதிப்பு இல்லை. சிக்னல் யாருமே இல்லைனாலும் அதில் ரெட் லைட் எரியுதுன்னு வச்சுக்கலாம், நின்று போனீங்கன்னா தட் இஸ் இன்டெகிரிட்டி. எப்போதுமே இன்டெகிரிட்டியாக இருக்குது, ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது. அதுக்கு பேர் தான் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா இன்டெகிரிட்டி. அப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து நமக்கு டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் பீயிங் ஹானஸ்ட். ஹானஸ்டுடைய குவாலிட்டி தான் ஹேவிங் ஸ்ட்ராங் மாரல் பிரின்சிபல் வித்தவுட் டு சேஞ்ச்.
எக்காரணம் கொண்டு மாற்றிடக்கூடாது. அதான் மீனிங். நீங்கள் ஹானஸ்ட்டாக இருப்பீங்க. அந்த ஹானஸ்ட்டுங்கிறது எந்த நிலையிலையும் விட்டு கொடுக்காம இருந்தால் தட் இஸ் இன்டெகிரிட்டி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அசோக் கேம்லா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரிட்டியாக இருந்தாலும் 50 டைம் என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காரு. விஸ்வேஸ்வரையா இருக்க பார்த்தீங்களா, நம்மளுடைய இன்ஜினியர் டேயே அவர் தினம் தான் கொண்டாடுறாங்க. அவர் வந்து திவான் ஆஃப் மைசூரா செலக்ட் ஆனோன்னா அவருடைய ரிலேஷன்லாம் கூப்பிட்டு வச்சு, நீங்கள் வந்து நான் இப்போ திவான் ஆஃப் மைசூரா செலக்ட் ஆனேன், இப்போ நீங்கள் எந்த வித ஃபேவரும் என்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாதும்பாரு. அப்போ கையில் பார்த்தீங்கன்னா 2 மெழுகுத்திரி கொண்டு போவார். அபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு மெழுகுத்திரியை பயன்படுத்துவார். ப்ரைவேட்டாக யூஸ்க்கு அவருடைய ப்ரைவேட் மெழுகுத்திரியை பயன்படுத்துவார். அதே மாதிரி தான் நம்ம ராஜாஜியும். ராஜாஜி பார்த்தீங்கன்னா 2 பேனா வச்சுருப்பார் கையில். அபிஷியலுக்கு ஒரு பேனா யூஸ் பண்ணுவார், ப்ரைவேட்டுக்கு ஒரு பேனா யூஸ் பண்ணுவார். இதெல்லாம் அவங்களுடைய இன்டெகிரிட்டியை குறிக்குது. லால்பூர் சாஸ்திரி அவர் வந்து ஒரு டெக்ஸ்டைல் மில்லுக்கு விசிட் போவார். பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது விசிட் போவார். அந்த டெக்ஸ்டைல் மில் ஓனர் என்ன பண்ணால் நிறைய ஜவுளி அவருக்கு எடுத்து கொடுப்பாரு. அவர் வந்து என் காசுக்கு என்ன ஜவுளி உங்களால் கொடுக்க முடியுமோ அதை மட்டும் கொடுப்பாங்க. தட் இஸ் இன்டெகிரிட்டி. அப்போ இன்டெகிரிட்டி அண்ட் சேஷன் ஒரு இன்டெகிரிட்டி. எந்த சூழ்நிலையிலும் அவங்களோட நேர்மையை விட்டு கொடுக்காமல் இருக்கணும், உண்மையை விட்டு கொடுக்காமல் இருக்கணும். அதுக்கு பேர் என்ன? இன்டெகிரிட்டி. அப்போ இன்டெகிரிட்டிக்கு வந்து கோர்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்டெகிரிட்டி இஸ் சூஸிங் யுவர் தாட் அண்ட் ஆக்ஷன் பேஸ்ட் ஆன் வேல்யூ ராதர் தென் பெர்சனல் கெயின். நம்மளுடைய சுயநலனை விட எது வந்து முக்கியமானதோ அந்த சைடு நிற்கிறது தான் என்ன கேட்டிங்கன்னா இன்டெகிரிட்டி. அதாவது பொது நலன்கிறத விட எது உண்மை பக்கம் நிற்கிறதுக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா, நமக்கு என்ன கேட்டிங்கன்னா இன்டெகிரிட்டி. இப்போ இன்டெகிரிட்டி முக்கியம். அடுத்த ப்ராபிட்டி. இப்போ நம்ம ஹானஸ்ட்டுன்னு பார்த்தோம். இப்போ ஒரு லேடர் போட்டோம். என்ன லேடரில் பார்த்தீங்கன்னா ஹானஸ்ட்டுங்கிறது மேலே உள்ள லேடர், இன்டெகிரிட்டிங்கிறது அதுக்கு மேலே உள்ள லேடர். ஹானஸ்ட்டுங்கிறது ஒரு தனிநபருக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் வேல்யூ, உண்மையாக இருக்கிறது. இதே ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஆர்கனைசேஷன் உண்மையாக இருந்தால் தட் இஸ் அதுக்கு வந்து ஹானஸ்ட்டுன்னு சொல்லாமல் அதுக்கு எந்த வார்த்தை பயன்படுத்தணும்? ப்ராபிட்டி, நன்னடத்தை. தமிழில் பார்த்தீங்கன்னா நன்னடத்தை. ஹானஸ்ட்டுங்கிறது உண்மை, ஏன்னா இன்டெகிரிட்டிங்கிறது நேர்மை, நன்னடத்தை. இது ரெண்டும் ஒரே லேடரில் ஒரே இடத்துல நிற்காங்க. ஒரு இண்டிவிஜுவல் சொல்லும்போது ஹானஸ்ட்டு, ஒரு நிறுவனத்தை சொல்லும்போது என்னென்னா ப்ராபிட்டி. ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இருக்குது, அவங்க நேர்மையாக இருக்காங்க, உண்மையாக இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் என்ன? ப்ராபிட்டி. அப்போ ஒவ்வொரு நிர்வாகமும் ப்ராபிட்டியாக இருக்கணும். இப்போ நிர்வாகத்தை சொல்கிறது தான் ப்ராபிட்டி. அப்போ நம்ம ஒரு பப்ளிக் சர்வெண்ட் ஆகும்போது நம்மகிட்ட என்ன கேரக்டர் இருக்குன்னா, ப்ராபிட்டிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கணும். அதை தான் கொடுக்குறாங்க. டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, ப்ராபிட்டி ரெஃபர் டு த ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் டு ஹானஸ்ட், எத்திக்கல், மாரல் கான்டக்ட். அதாவது ஒரு ஒரு நிர்வாகத்தில் அது எந்த நிர்வாகமும் இருந்துட்டு போகுது, அந்த நிர்வாகம் வந்து உண்மையாக இருக்கணும். ஏன்னா அடுத்தது எத்திக்கலாக இருக்கணும், அறத்தோடு இருக்கணும். கோட் ஆஃப் கான்டக்ட், மாரல் கான்டக்ட் இருக்கணும். அதை தான் கொடுக்குறாங்க. ஒரு ஆர்கனைசேஷன் ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் இன்டெகிரிட்டி, டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, இந்த 3 வார்த்தையும் நீங்கள் பார்க்கணும். ஒரு ஆர்கனைசேஷன் டிசிஷன் மேக்கிங் எடுக்கும்போது அவங்க வந்து இன்டெகிரிட்டியாக இருக்கணும், டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். அதான் மெயினான வார்த்தை. டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி. வெளிப்படைத்தன்மையாக இருக்கும். அதே நேரத்தில் அக்கௌண்டபிலிட்டி. யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் தான் நமக்கு வந்து இந்த ப்ராபிட்டிக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். அப்போ வந்து ப்ராபிட்டிங்கிறது ஒரு நிர்வாகம் வந்து ஹானஸ்ட்டாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா ப்ராபிட்டி. அவ்வளோதான். அப்போ ஒரு ஒரு ஸ்கூல் இருக்குது, அவங்க ஹானஸ்ட்டாக இருந்தால் தட் இஸ் ப்ராபிட்டி. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு ஹானஸ்ட்டாக இருந்தால் ப்ராபிட்டி. அதை தான் இல்லை கொடுக்குறாங்க. எல்லாம் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு பப்ளிக் அபிஷியல் வித் ப்ராபர்ட்டி, அதான் மீனிங் பார்க்கணும். ஒரு ஆஃபீஸ் வந்து ப்ராபிட்டி. இதில் இந்த இடத்துல ஹானஸ்ட்டுங்கிற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. ஒரு இண்டிவிஜுவலை சொல்லும்போது தான் ஹானஸ்ட். ஒரு பப்ளிக் அபிஷியல் வித் ப்ராபர்ட்டி வுட் ஆக்ட் இன் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், பி டிரான்ஸ்பரண்ட் அபவுட் தர் ஃபினான்ஷியல் டீலிங், அவாய்ட் கன்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்படின்னா என்னென்னா, ஒரு பப்ளிக் ஆஃபீஸர் இருக்கார், அவர் வந்து ஒரு ஃபினான்ஷியல் டீல் பண்ணும்போது அவர் வந்து எந்தவித கன்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் அவருக்கு வரக்கூடாது. அப்படின்னா என்னென்னா, அவர் ஃபேவரட்டிசம் யாருக்கும் பண்ணிடக்கூடாது. அவங்க ஒரு ஃபினான்ஷியல் டீல் பண்ணும்போது ஒரு சொந்தக்காரர் ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு சாதகமாக ஏதாட்டு பண்ணிடக்கூடாது. அல்லது தெரிஞ்சவங்க யாரோ வர்றாங்க, அவருக்கு சாதகமாக எதுவும் பண்ணிடக்கூடாது. எந்தவித கன்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் அவர் நேர்மையாக இருந்தால் தட் இஸ் ப்ராபர்ட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு அடுத்த பத்திரிகைக்காரங்களை சொல்கிறாங்க, ஜேர்னலிஸ்ட்டு, அவங்க வந்து ப்ராபர்ட்டியாக இருக்கணும். ப்ராபர்ட்டினா உண்மையான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அவங்க பப்ளிஷ் பண்ணணும். அவங்க வந்து பயாஸை கடைப்பிடிக்கக்கூடாது, ஒரு சார்பாக முடிவெடுத்து எழுதிடக்கூடாது. ஏன்னா இப்போ பத்திரிகை எழுதுகிறவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேக்ட் ஓரியன்டேஷன் மட்டும், ரிப்போர்ட்டிங் இஸ் அக்யூரேட் அண்டு ஃபேக்ட் பேஸ்ட், அதை மட்டும் தான் அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுமே தவிர பயாஸு ஒன் சைடாக வந்து பத்திரிகை எழுதிடக்கூடாது. அதை தான் சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன? ப்ராபர்ட்டிக்கு எக்ஸாம்பிள். ஒரு நிர்வாகத்தில் நிர்வாகம் வந்து ஹானஸ்ட்டை மெயின்டைன் பண்ணால் ப்ராபர்ட்டி. இப்போ வந்து இதில் வந்து கோட் என்னங்கன்னா, ரெக்கக்னைஸ்ட் ப்ராபர்ட்டி இஸ் த ஷியர் ஆஃப் ஆல் ஓத். அதாவது நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போயிருந்தோம், நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் நேர்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு பதவி பிரமாணம் எடுக்கிறோம். ஆனால்
ரெகக்னைஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எப்போ வந்து ப்ராப்பர்ட்டி அதாவது நன்னடத்தை ரெகக்னைஸ் ஆகுதோ அப்போ தான் நம்ம சத்தியபிரமாணம் எடுத்தோம் பார்த்தீங்களா, அது வந்து பூர்த்தி அடையுது அப்படிங்காங்க. இப்போ ப்ராப்பர்ட்டின்னா அதான் ஒரு தனிநபர் உண்மையாக இருந்தால் ஹானஸ்ட்டு, ஒரு ஆர்கனைசேஷன் உண்மையாக இருந்தால் ப்ராப்பர்ட்டி. இந்த உண்மைங்கிறத பிடிச்சு வச்சுக்கிட்டா தட் இஸ் என்ன இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டிங்கிறது எல்லா இடத்துலையும் நம்ம அதை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். 3 வாரத்தை பார்த்துருக்கோம். தேங்க்யூ.